ஏய் ஏய், இந்த மாதிரிதான் ஓட்டாதீங்கடான்றது கேட்க மாட்டாங்க. டேய் கையங்கடா கொடுத்த இது வேற டான்ஸ் போட்டு கடைசியில் எப்படி வந்து டிராஃபிக்ல மாட்டுறோம். சாப்பாடு வாங்குறதுக்கு போறாங்க, வெளியில போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. வண்டி பத்திரம் வண்டி பத்திரம் அதான் உள்ள போய் காட்டு வரேன். எலி வண்டி பத்திரம்டா. எத்தனை பொருட்டா? போதும் போதும் போதும். நான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்னும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. டைம் லேப்ஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸில் எப்படி இருக்குன்னு வந்துட்டு அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு அவுடோர் வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுடோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி தாங்க புல் வச்சுருக்கோம். ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா மாடிப்படிங்க மேலே போகிறது. மேலே போய் பார்க்குறேன், மேலே போய் காட்டுறேன். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மரம் வீடு தாங்க. பார்த்தீங்களா, இதுதான் மெத்து. நல்லா வெயில் அடிக்குதுங்க, சுற்றி புல் வேறு இருக்குது. அப்படியே நான் வந்துட்டு உள்ளே போய் காட்டுறேன். டட்டான் டட்டான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு. உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போன ஷாக்காக வாங்க பாருங்களேன். இங்கெல்லாம் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறோங்க. இது வேறு டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். வெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம். நீ ஏன்டா பயப்படுற? ஹால்ங்கிட்ட வந்துட்டு இங்கே காட்டுறேன் பாருங்க. இதாங்க இந்த ரூமு, ஹால் வச்சுருக்கு. இங்கே வந்துட்டு அதே மாதிரி ஒரு பெட்டு, அதே மாதிரி ஒரு பாத்ரூம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஹீட்டரோடு இருக்குங்க. மட்டும் தரமான இடம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க இடம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பின்னாடி ஒரு குட்டி கிச்சனுங்க, சும்மா வந்துட்டு வைக்கிறது. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கிச்சன் வந்துடுங்க. இங்கே ஒரு ஷெட்ரு போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே வந்துட்டு அப்படியே கிச்சனுங்க. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இதாங்க மொத்த ஹோமேவும். இது எந்த இடம்டா? இடம் பேர் தெரியுமா? லேக் பாயிண்ட் இருந்தா தெரிலங்க. இடம் பேர் வந்து எங்கே என்ன இது என்ன. நீங்கள் வந்துட்டு கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது, ஃபுல்லாகவே புல் வச்சுட்டு தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே தாங்க இந்த வீடு இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க இந்த ஸ்டே. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. சரி, நான் உனக்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடுங்க அந்த இது குப்பையை கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் போடாதீங்க. இடம் நல்லா இருக்குல்ல? வண்டியடு வண்டியடு. என்னடாச்சு? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணவனூர் தாங்க போகிறோம். கரெக்டாக அதே மாதிரி போட்டிருக்காங்க. 27 கிலோமீட்ரு. 27 கிலோமீட்டரும் இந்த மாதிரி ரோடு தாங்க வரும். செம ஜில்லுன்னு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை எடுத்து போட்டுட்டேன். போ ஜில்லுன்னு ஆயிருங்க. அதுதான் சேஃப்டி ப்ரிகாஷன் கொண்டு வந்துட்டேன் நான். வீட்டில் வந்துட்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டவங்க மறுபடியும். இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பூம்பாறை அப்புறம் மணவனூர் பற்றி தாங்க உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்ன இடம் இருக்கோ எல்லாமே பார்க்க போகிறோம்.
தம்பியை பாருங்க. அது வாட்டுக்கு பாஞ்சிர போகுது. இந்த குறுக்க வரையாங்க ஒருத்தன் சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. கரெக்டாக இந்த வீடியோவில் நம்ம எங்கெங்க போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூர் பூம்பாறை சைடு தாங்க போக போகிறோம். இவங்களை கூட்டு போகிறதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவனும் டக்குன்னு காணாம போயிடுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி போயிடுறேன். அந்த வண்டி வந்து சரியில்லைங்க, கொஞ்சம் ரோடு டேமேஜாக தாங்க இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் பேட்சாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூம்பாறையில் வந்துட்டு அந்த கோயிலில் ஒரு விசேஷமாங்க. அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தேரோட்டமாங்க. ஸோ இந்த நாள் நாங்கள் வந்த டேட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு தேரோட்டமாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு அந்த இதையும் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். பஸ்ஸு தாங்க புகையை கலப்புது. ஐயோ, ரோடு செம கொடூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ரோடு வந்துட்டு ரொம்ப கொடூரமாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரோடு தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே ரோடு தாங்க. வெயில் மட்டும் நடுவில் வந்துட்டு இருக்குங்க. இதே மாதிரி தாங்க எல்லா பக்கமும் இருக்கும். செம மேடு பலமாக தான். நான் வந்துட்டு அதிகமாக பேசவே மாட்டேறேங்க. அப்பப்போ அப்படியே அமைதியாகிடுறேன். பிகாஸ் ரோடு வந்துட்டு டக்குன்னு குழியாக இருக்குங்க. கவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. இந்த இடத்துல இப்படி போய் டேர்ன் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த டேர்ன் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பள்ளம் மாதிரி இருங்க. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு மன்னவனூர் லேக் அந்த இதெல்லாம் கவர் பண்ண போகிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபால்ஸ் போகலான் இருக்கோம். ஏய், இந்த மாதிரி தான் ஓட்டாதீங்கடான்றது கேட்க மாட்றாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கு. கொடைக்கானல் வந்தீங்கன்னா பூம்பாறை டு மன்னவனூர் ரூட் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம அழகா இருக்குங்க. நீங்கள் கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இப்போ தாங்க வெயிலவே பார்க்குறோம் நாங்கள் எவ்வளோ நேரமா. ரோடு வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த பக்கம் தாங்க ஸ்டார்டிங்கில் கொடைக்கானல்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ரோடுங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பையன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறான். தரமான ரோடுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வந்து ரோடு டேமேஜ் இல்லாமல் இருக்குங்க. வாவ், செம அழகான ரோடுங்க. வியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து செம வியூவாக இருக்குங்க. பழனி மலை முருகன் பார்க்குற இடங்க இது. இங்கேருந்து பார்த்தா வந்து பழனி தெரியுமா? புகையா இருக்குல்ல, கிளியரா இருந்தாதான். கரெக்டா இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தா பழனி தெரியுங்க. தெரியும்னு சொல்றாங்க, ஆனா நம்ம கணக்கு தெரிய மாட்டுது. எங்கடா பழனி முருகன் கோயில் காணோம்? எங்க தெரியுது? என் பாட்டுக்கு எங்கடா தெரியுது? சின்னதா டாட்டு மாதிரி தெரியுமாண்டா. ஏதோ அறிவியல் பூர்வமா கூகுள் மேப்ல பாக்குறாங்க. சேட்டலைட்ல என்னடா பேசுறீங்க? எங்க இருக்கு பழனி? கைய எங்க? டேய், கைய எங்கடா கொடுத்த? ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர் திருவிழானால ஃபுல்லா டிராஃபிக்குங்க. ஃபுல் டிராஃபிக்கா இருக்கு. இல்லை, எங்கிட்ட எவ்வளவுனாலும் போனா தானே, போக முடியலன்னு என்ன பண்றது? பூந்து போக இடம் இருந்தா தானே போக முடியும். கடைசியில் எப்படி வந்து டிராஃபிக்ல மாட்டுறோம்?